கேள்வி கேட்குறாரு. ஒரு நாள் ஷூட்டிங்கா சார்? ஆமாண்ணா. எத்தனை நாள் தொடரும் அப்படின்போது அவர் சரியாக காதில் சக்குன்னு ஒரு முறை மறைக்கிறாரு. அது ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வேறமா வரணும். ஒரு தங்கம் கடத்தல் பின்னணியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்பருடைய பேக்ட்ராப்பில் இந்த கதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தீ படத்தினுடைய இதுதான் ஞாபகப்படுத்துது. ரஜினிக்கு அமிதாப் பச்சனுக்கு நடிக்க தெரியாது, நடிக்க வரலை அப்படின்னு ஓப்பனாகவே கொடுத்தது. இப்படி நான் சொல்கிறதுனால என்னை தமிழ்லையும் ஹிந்திலையும் சத்தியமாக கூப்பிட மாட்டாங்க, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லைன்னு படம் இல்லை. இந்த படம் வந்து நேற்றோட 5வது நாள் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு வந்து 200 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. ஆமாம். ஒரு பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது சிம்புவோட ஓப்பனிங் வியாபாரம் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட்டாக போகுது அப்படிங்கும்போது இதை அப்படியே திரும்பவும் ஏற்படுத்திட்டாரு கமலஹாசன். ஏன் நீங்கன்னா தயாரிக்க முடியாத அளவுக்காக இருக்கிறீங்க, நீங்களும் பெரிய தயாரிப்பாளர் தானே, ஓகே தயாரிக்கலாமா நீங்கள் அப்படின்றது தான் இதை வந்து சிம்பு எடுத்திருக்கார், கையில் எடுத்திருக்கார். ஏப்ரல் 10 குட் பை டக்லி ரிலீஸ் ஆக போது. அது கூட இட்லி கடை கிளாஷ் விட போகிறாங்கன்றாங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் திரு செய்யார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் எந்த லெவலில் இருக்குது? ஸோ ரீசெண்டாக வந்து இங்கே சென்னையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடப்பதா நிறைய பல்வேறு செய்திகள், நீங்களும் அதை பற்றி போட்டிருந்தீங்க. என்னதான் சார் அப்டேட்? அவர் என்ன ஸ்டேஜில் இருக்கார் இப்போ? கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிஞ்சிடுச்சு. வந்து ஓகே, சென்னையில் இன்னும் 7 நாள் ஷூட்டிங் இருக்குது. வந்து இப்போ தான் சமீபத்தில் பேங்காக்கில் ஷூட்டிங் முடித்து ரஜினிகாந்த் வந்திருந்தார். ஒரே ஒரு நாள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு ஷூட்டிங் வந்து அதில் கூட ஒரு மீடியாக்காரர் கேள்வி கேட்குறாரு. ஒரு நாள் ஷூட்டிங்கா சார்? ஆமாண்ணா. எத்தனை நாள் தொடரும் அப்படின்போது அவருக்கு சரியாக காதில் சக்குன்னு ஒரு முறை மறைக்கிறாரு. அது ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. மாணிக்கமாக இருந்தவர் திடீர்னு பாட்ஷாவாக மாறுறாரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அவருக்கு என்னென்னா சமீப காலமாக ரொம்ப அரசியல் சம்மந்தமான கேள்விகள்லாம் கேட்டு அவரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அரசியல் சம்மந்தமான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரியே பெரிய நட்சத்திரங்கள் நினச்சா ஏர்போர்ட்டில் அந்த விஐபி ரோ வழியாக கூட போகலாம். அவர் சாதாரண பயணிகள் போகிற வழியாக தான் வராரு, மீடியாவை மீட் பண்ணுறாரு. இதெல்லாம் மீறி அந்த ஒரு நாள் ஷூட்டிங் இருந்தது. அந்த ஒரு நாள் ஷூட்டிங் அப்புறம் இன்னும் ஒரு 6 நாள் சென்னையில் வந்து ஒரு செட்டுக்குள்ளே நடக்கும்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. படத்தோட கூலி படத்தோட துணுக்கு செய்தியாக ஒரு இடத்துல பார்த்தது என்னன்னா, ஒரு ஹார்பரில் வேலை பார்க்குற ரஜினிகாந்த் தான்ப்பா இந்த கூலி படத்தில் இருக்காரு. இந்த தி படம் ரஜினிக்கு பெரிய ஹிட்டாக இருந்தது. அந்த படத்தோட தழுவல்ல இருந்து வரும் கொஞ்சம் எப்பயுமே லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைல்லாம் வந்து பழைய படத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் உள்ள இருக்குங்களா? இல்லை, உங்களுக்கு பெரிய ஹீரோக்கள், ஒரு மாஸ் ஹீரோக்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு தின்னான ஒரு லைனில் தான் கதை பண்ண முடியும். அவங்கள போட்டு பாரமாக ஒரு வாழை மாதிரியோ அல்லது வேறு தங்கலான் மாதிரியோ ஒரு கதையை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாது. ஒரு தின்னான ஒரு கதை தான் அது. வழக்கம் போல் இருக்கும். வந்து ஒரு கடத்தல் பின்னணி, ஒரு அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க, அவங்கள பழி வாங்கிறது, ஒரு அண்ணன் தம்பி துரோகம், இதுதான் காலகாலமாக இருந்துக்கிட்டு வருது. அது இதை வழக்கமாக லோகேஷ் கனகராஜ் ஒரு போதை பின்னணியில் ஒரு கதை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கதையை அவர் சொல்லும் பொழுது இதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்து வேறமா வரணும். ஒரு தங்கம் கடத்தல் பின்னணியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்பருடைய பேக்ட்ராப்பில் இந்த கதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தீ படத்தினுடைய இதுதான் ஞாபகப்படுத்துது. அதில் அந்த பில்லெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பார். வந்து மேபி அதுவாக கூட இருக்கலாம். வந்து அதை தாண்டி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை லோகேஷ் செஞ்சுருப்பார். எனக்கு அதுக்கான காரணம் என்னென்னா, லியோ படத்தின் மீதான விமர்சனம் தான். வந்து லியோ இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, 1000 கோடின்னு எதிர்பார்த்த படத்தை 2வது அப்பெல்லாம் சொதப்பிட்டார் அப்படின்னு. அந்த படம் அவ்வளோ விமர்சனங்கள் ரஜினிகாந்த் படம் கையில் கிடச்சிருக்குன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இருக்கிற அந்த மே மாதம் ரிலீஸ்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 4 மாதத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னு ரஜினியே சொன்னதாக ஒரு தகவல். ஓகே சார், நீங்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ஒரு செய்தியாக வெளியே வந்தது. என்னென்னா, மலையாள ஆக்டர் வந்து ரஜினிக்கும் அமிதாப் பச்சனுக்கும் நடிக்க தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செய்திகள், அது எந்த அளவில் உண்மை? அதுக்கப்புறம் என்ன தான் சார் நடந்தது? இல்லை, அந்த மலையாள நடிகர் வந்து வேட்டையன் படத்தில் நீதிபதியாக நடித்த அலெக்சியாஸ் அப்படின்னு அவர் மலையாள நடிகர், நல்ல ஒரு ஸ்டேஜ் ஆக்டர் வேறு அவர். ஓகே, அவர் என்னன்னா ஒரு இன்டர்வியூவில் யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. வந்து நான் வந்து இந்த வேட்டையன் படத்தினுடைய செட்டில் தான் பார்த்தேன், ரஜினிக்கு அமிதாப் பச்சனுக்கு நடிக்க தெரியாது, நடிக்க வரலை அப்படின்னு ஓப்பனாகவே கொடுத்தது. இப்படி நான் சொல்கிறதுனால என்னை தமிழ்லையும் ஹிந்திலையும் சத்தியமாக கூப்பிட மாட்டாங்க, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லைன்னு வந்து இந்த விமர்சனம் எப்போவோ இருக்குது. வந்து ரஜினிக்கு வந்து நான் அதிலே கூட பேசியிருந்தேன், முள்ளும் மலரும் மாதிரியான ஒரு அழுத்தமான கதையை வைத்து இவரை படம் எடுக்கணும் மகேந்திரன் விரும்பினப்போ அந்த ப்ரொடியூசர் வேறு வேலையாக உள்ளவங்க
நீயே குழியில் இறங்குறிய அப்படின்ற மாதிரியான இல்லைங்க இவர் பண்ணுவாருங்க. அவருக்கு வந்து வெறும் தலை கோத தெரியும், சிகரெட்டை தூக்கி பிடிக்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. தமிழே வந்து கடிச்சு துப்பாரு. இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கதையை ஏன் இவர்கிட்ட கொடுக்குற அப்படின்னு பொழுது இவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையோடு பண்ண வச்ச படம் தான் முள்ளு மலரும். இன்னைக்கு ரஜினியோடைய திரைப்படங்களில் ரொம்ப வந்து மார்க்கபுளான ஒரு படம் அந்த படம். மகேந்திரனுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு பெரிய நட்பாக இருந்தது. ரஜினிக்கே அந்த ஆசை உண்டு வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் ஒரு ஹீரோவாக காமிச்சிட்டு இருக்காங்க, ஒரு அழுத்தமான கதையை நமக்கு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் உண்டு. ஆனால் ஃபேன்ஸு அதை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்க அவங்களுடைய மனசில் வச்சு இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னால ஒரு விஷயம் இருக்கும். காலகாலமாக இவருக்கு நடிப்பு வரலன்னு சொன்னாலும் இன்றைக்கி 171, 172, 173 அடிச்சு போயிட்டே இருக்காருல்ல. இது இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். சமீபத்தில் மீண்டும் பொங்கலா அப்படின்ற மாதிரி விடாமுயற்சி வந்து வந்திருந்தது. இது ரெண்டும் கட்டும் விமர்சனத்தில் சிக்கி இருக்கு விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி செய்திகள் அடிபடுது. இது நீங்க எந்த வகையில பாக்குறீங்க சார்? எவ்வளவு வசூல திரட்டி இருக்கு படம்? இல்லை, இந்த படம் வந்து நேத்தோட 5வது நாள் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு வந்து 200 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. ஆமாம், ஒரு பெரிய விஷயம் தான். வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கலவையான விமர்சனம், நெகட்டிவ் விமர்சனம், பாசிட்டிவ் விமர்சனம், இதெல்லாம் தாண்டி முதல் நாள் ஒரு ஃபேன்ஸ் கொண்டாட்டமாக இருக்கும். அது ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. நான் கூட பக்கத்து இதில் போய் பார்த்துருந்தோம். ஒரு ஃபேன்ஸு எங்கே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அஜித்துக்கான படமே இல்லை, அஜித்துக்கான மாஸ் இல்லை, போகிற வரவங்கிட்டலாம் அடி வாங்கிட்டு இருக்காரு. அவர் மனைவி வந்து வேற ஒருத்தர் மட்டும் அஃபேர் இருக்குது அப்படின் போது கனவு அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதில் எந்த விதத்தில் இது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்முடைய தியேட்டர் நண்பர்கள் சில டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்கும்போது, சார் சனிக்கிழமையிலேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ பேசுகிறேன், இன்றைக்கி தைப்பூசம், இன்றைக்கும் லீவு நாள், இன்றைக்கும் பல ஊர்களில் ஃபுல் இந்த படம் வந்து அப்படின்னு ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது. அந்த கண்டென்ட் மேலே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அது பிடிச்சிருக்குதுன்னு பொழுது அதை கொண்டாடுறாங்க மக்களுக்கு. இந்த தவறு வந்து இந்த லைக்கா மீது ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த படம் வந்து ரெண்டும் கட்டும் விமர்சனத்துக்கு வந்ததுக்கு காரணம் லைக்காவும் ஒரு காரணம். ஏன்னா பெருசாக வந்து இந்த படம் வருவதே ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது, பொங்கலுக்கு வருவதாக இருந்தது. அதுக்கப்புறம் 1008 பிரச்சனைகள், காப்பிரைட் இஷ்யூ ஆகட்டும். ஒரு பக்கம் வந்து டேரக்டரை சோர்வடைய வச்சு இந்த படத்தையே வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. நீங்கள் எப்படி சார் இந்த படத்தை பார்த்தீங்க? எந்த வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இல்லை, இந்த படத்தை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்து மேலே மட்டும் பழி சொல்லிட முடியாது. அஜர்பைஜானில் போய் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே ஏற்பட்ட இயற்கை சீற்றங்கள், அப்புறம் அங்கே ஏற்பட்ட ஒரு மரணம், அப்புறம் அடுத்தடுத்து அவங்க ஒர்க் பண்ணவங்களுக்கு சிக்கானது, அந்த சீதோஷனை இதுவும் ஆகாமல் கால் ஷீட் பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ண அந்த படம். ஆளாளுக்கு ஒன்று சொன்னாலும் ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படின்னா எல்லாரும் பங்கு போட்டுப்பாங்க. ஒரு படத்தினுடைய தோல்வினா ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு டைரக்டர் மேலே தலையில் கட்டுவாங்க. அதே போல் ஒரு படத்தின் மீதான விமர்சனம் அப்படின்பொழுது மகிழ் திருமேனி மேலே தான் அது வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லி மகிழ் திருமேனி யதார்த்தமாக சொன்னது தான். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது ஒரு மாஸ் ஹீரோக்கான படமாக இருக்காது, ஒரு ஓப்பனிங் இருக்காது, ஒரு பஞ்ச் டைலாக் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் சாங் இருக்காது, இதெல்லாம் எதிர்பார்த்து வராதிங்க, நீங்கள் பாட்டு வாங்கன்னு. அதே போல் தான் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸை தள்ளின்னு ஒரு ஹீரோ அவர் பாட்டு காரில் ஏறி போய்கிட்டே இருக்கார் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. அது அந்த மைண்ட் செட்டுக்கு ரைட் நிரூபிச்சாச்சு. இது ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் மேலே நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராடக்ட்டை வெளியே வந்துடுச்சு. அந்த வெளியே வந்த ப்ராடக்டை ஒரு பிடிச்சவங்க வந்து ரைட் நல்லா இருக்குங்க இந்த படம் அப்படி ரொம்ப மோசமான படம் கிடையாது. அது ரொம்ப ஓகே. இறுதி கட்டமாக ஒரு எஸ்டிஆர் அவர்கள் வந்து மீண்டும் சந்தானத்தோடு இணைந்து படம் பண்ணுகிறார் அப்படின்ற செய்திகள் அடிப்படுது. இது எந்த வகையில் உண்மை? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன செய்தி சார்? இல்லை, இது ஏன்னா இதே விடாமுயற்சி விக்னேஷ் சிவன் இயக்குவதாக இருந்தபோது அது ஒரு காமெடி ஸ்கிரிப்ட். அந்த காமெடி ஸ்கிரிப்டை தான் வச்சு அது வந்து அஜித்துக்கு கொஞ்சம் பிடிக்காம இதில் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுங்க அப்படின்னும் பொழுது இதில் யார் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரலாம் அவர்களோட சார் இதில் மறுபடியும் சந்தானம் ஒரு காமெடியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விக்னேஸ்வரன் சொன்ன பொழுது அவர் வருவாரா? அவர் கண்டிப்பாக வரமாட்டார். அவர் வந்து கதாநாயகனா கதையின் நாயகனா தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சில படங்கள் ஓடினாலும் சில படங்கள் சொந்த படமாக எடுத்தாலும் அஜித்தே அவருக்கு ஃபோன் போட்டு பேசுனதாக ஒரு தகவல். ஃபோன் போட்டு பேசி எனக்கு ஈக்குவலான ஒரு இதுதான் பிரதர், நீங்கள் வாங்க படம் பண்ணுங்க, ரெம்யூனரேஷன் கூட ஒரு பெரிய சம்பளம் கூட ஒரு பெரிய சம்பளமாக பேசப்பட்டு அது முடிவானதாக ஒரு தகவல். இது வந்து அஃபிஷியலான அன்அஃபிஷியலான தகவல் வந்து அதன் பிறகு அது ட்ராப் ஆகிடுச்சு. ஆனால் சந்தானம் வந்து தான் வந்து கதையின் நாயகன் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். சந்தானம் தரப்பில் விசாரிக்கும் பொழுது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் 2 இது வந்து ஒரு பெரிய படமாக இருக்குது, நல்ல வியாபாரமாக இருக்குது. இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு உண்டாயிருக்குது. ஏன்னா சந்தானம் வந்து ஒரு கட்டத்தில் ஆக்ஷன்லாம் பண்ணார், அப்புறம் வந்து இந்த ரொமான்ஸ்லாம் பண்ணார், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. கதையின் நாயகனாக இருக்கும்போது நமக்கான காமெடியாக அதில் பண்ணியே நம்ம கதையின் நாயகனாக இருப்போம்னு ஒரு ரூட்டை பிடிச்சிட்டாரு. அந்த ரூட் சரியான ரூட் தான், அது கிளிக்கும் ஆயிடுச்சு வந்து. ஆனால் மேபி வந்து திரும்பவும் அவர் வந்து ஹீரோக்கள் கூட படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஓகே. ஆனால் நடுவில் ஆர்யாவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவதா வந்து அதுக்கான ரிலீஸ்லாம் விட்டதா மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. அது எப்படி சார்? ஆர்யா தயாரிப்பில்
சந்தானம் நடிக்கிற மாதிரியான ஒரு படம் அது. ஓகே. ஏன்னா அவரே சொல்லியிருந்தார், மச்சான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர். ஆர்யா வந்து ப்ரொடியூஸ் பண்ண, ஏன்னா ஆர்யாவும் சந்தானமும் வந்து பயங்கர நட்பானவர்கள். அதனால் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அதில் ஒரு வேலை வந்து ஒரு கேமியோ ரோல் ஆர்யா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. எஸ்டிஆர் அவர்கள் வந்து இப்போ ஹீரோவை தாண்டி டைரக்டரை தாண்டி இப்போ ப்ரொடியூசராக களம் இறங்கியிருக்காரு. மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் வந்து தயாரிக்கவதா அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் அடிபடுது. இது என்னவா இருக்கும் சார்? எஸ்டிஆர் 50 தான் வந்து. ஓகே. தேசிங்க பெரியசாமி வந்து ஒரு கதையை சொல்லி, அந்த கதை கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்களிடம் 1 வருடம் வெயிட்டிங்கில் இருந்தது. ஓகே. கதை நல்லா இருக்கு, நாம் பண்ணலாம் அப்படின்பொழுது அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் அது ப்ராசஸிங்கில் இருந்தது. 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பட்ஜெட்டு இவர் சரியாக எடுப்பாரா, ரஜினிக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு, நீங்கள் வேறு யாராவது ஹீரோ வச்சு எடுத்துங்க அப்படின்போது அப்படியே ஒவ்வொருத்தராக ட்ராவல் ஆகி கலைப்புலி தானு வரைக்கும் வந்து அதன் பிறகு கமலஹாசன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கமலஹாசன் ஸ்கிரிப்டை கேட்டோன்னே இதை நான் பண்ணுறதை விட சிம்பு பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணேன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில். அந்த ப்ராசஸ்க்கெலாம் உங்களுக்கு தெரியும், ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு கதை, அப்புறம் பேங்காக்லேயும் லண்டன்லேயும் போய் அவர் மார்ஷல் ஆர்ட்ஸை ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தது, உடம்பை குறைச்சது, இந்த லாங் ஹேர் வளர்த்தது, இதெல்லாம் நடந்து சில டெஸ்ட் ரூட்லாம் எடுத்த பிறகு ஒரு பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது சிம்புவோட ஓப்பனிங் வியாபாரம் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட்டாக போகுது. அப்படிங்கும்போது இதை அப்படியே திரும்பவும் ஒப்படைச்சிட்டார் அது கமலஹாசன். வேறு யாராவது எங்கெங்கேயோ சுற்றி ஒரு கட்டத்தில் வந்து அப்ராடில் இருக்கிற ப்ரொடியூசர்லாம் இந்த ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. மீடியாக்களில் மற்றவங்களும் சோஷியல் மீடியாக்களில் அந்த விமர்சனம் என்னென்னா, ஏங்க சிம்பு நீங்களே தயாரிச்சா என்ன, ஏன் நீங்கள் என்ன தயாரிக்க முடியாத அளவுக்காக இருக்கிறீங்க, நீங்களும் பெரிய தயாரிப்பாளர் தானே, ஓகே தயாரிக்கலாமா நீங்கள் அப்படின்னு தான் இதை வந்து சிம்பு எடுத்திருக்காரு, கையில் எடுத்திருக்காரு. 150 கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்புவால் 150 கோடி கொடுத்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இது இருக்குமா சார்? இல்லை, சிம்பு நல்ல சம்பளம் வசதியானவர் தான். ஓகே. தந்தை டிஆர் வந்து நல்லா நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அதை தாண்டி வந்து தனக்கு இந்த கதை மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின் பொழுது இப்போ ஒரு ஃபைனான்ஸே கேட்குறாரு அப்படி சிம்பு இந்த படத்துக்கு அப்படின்னா, சிம்புவே கேட்கும்போது இதுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மாரி இந்த 150 கோடி நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த 150 கோடி தாண்டி இது ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுமா அப்படின்னு வந்து சிம்பு கண்டிப்பாக ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பார். காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலேருந்து சின்ன வயதுலேருந்து இந்த சினிமாவே வெறும் நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாக ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் கரைச்சி குடித்த ஒரு நபராக சிம்பு இருக்கிறதுனால அந்த அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்துருப்பாரு எனக்கு தோணும். ஓகே சார், இறுதி கேள்வியாக ஒன்று என்னென்னா, இப்போ சிம்பு, தனுஷ் இவங்களெல்லாம் மிஞ்சிட்டாரா சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி பல்வேறு மீம்ஸ்கள் ஒரு பக்கம், பல்வேறு செய்திகள் ஒரு பக்கம். இப்போ வந்து பராசக்தி படம் வந்து ஜனநாயகத்தோட போட்டி போட போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் அடிப்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து நம்ம சும்மா வந்து இப்போ பேசுகிற இதுவில் தான் வந்து உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 குட் பை டக்லி ரிலீஸ் ஆக போகுது. அது கூட இட்லி கடை கிளாஷ் விட போகிறாங்கன்றாங்க. இன்னைக்கு காலையில் வந்த நியூஸ் என்னென்னா, இட்லி கடை தள்ளி போகுது. ஒரு பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ கூட வரும்பொழுது அது போட்டிக்கு விட மாட்டாங்க. ஜனநாயகன் ஒரு கடைசி படம், விஜயோட கடைசி படம், அதனுடைய ஓப்பனிங், அதனுடைய எதிர்பார்ப்புலாம் எவ்வளோ இதுவாக இருக்கும். அதுக்கு ஒன்றும் ரிலீஸ் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணல. மேபி 2026 பொங்கல்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் கூட சீக்கிரமாக அந்த படத்தை முடிச்சிருவாங்க. கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப. துப்பாக்கி கொடுத்தவரும் துப்பாக்கி வாங்கினவரும் மோதிக்க போகிறாங்க. அது சும்மா போடுறது தான். எப்போவுமே ஒரு பெரிய மாஸ் ஹீரோ கூட வந்து ஒரு மாஸ் ஹீரோடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு அஜித்தோடைய படம் விடாமுயற்சிக்கு 900 ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்குது வந்து. அதில் மீதி இருக்கிறது தண்டேல்னு ஒரு படத்தை போட்டிருக்காங்க வந்து. அதனால் அந்த அந்த பெரிய இது வந்து இவங்க தான் ஆக்கிரமிப்பாங்க. அதனால் இதில் போட்டி போடுறதுனால நஷ்டம் வந்து இது போட்டி போடுற படத்துக்கு தான். அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைப்பாங்க. ஓகே, சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். வணக்கம்.